தமிழக முதலமைச்சரை ஒருமுறையாவது பார்த்துவிட வேண்டும் என தமிழகத்திற்கு சென்றுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவரை பார்ப்பதே தனது ஒரே ஒரு குறிக்கோள் எனவும் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். குறித்த கருத்து சமூக வலைதளங்களில் பரவியுள்ள நிலையில் பலர் அக்கருத்தை விமர்சனம் செய்து வருகின்றனர். தனியார் யூடியூப் தளம் ஒன்று ஒழுங்குபடுத்தியிருந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் அவரது பிரத்யேக சட்டத்தரணி கௌசல்யா உட்பட சிலர் நேற்று முன்தினம் தமிழகத்திற்கு சென்றிருந்தனர். தமிழகத்திற்கு சென்ற அவர்கள் அந்த நிகழ்வு முடிந்த பின்னர் அன்றைய தினம் அமைச்சர் ராஜ்மோகனை தலைமை செயலகத்தில் சந்தித்து புகைப்படங்கள் எடுத்திருந்தனர். அதன் பின்னர் ஊடகங்களை அழைத்து கருத்து தெரிவித்த அர்ஜுனா அதில் பலரும் வியக்கும் விதமாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அதாவது தமிழக முதலமைச்சர் விஜய் ஈழத் தமிழருக்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். விஜயின் சேவை உலகில் உள்ள தமிழ் பேசும் எல்லோருக்கும் தேவை எனவும் தெரிவித்துள்ளார். அதிலும் குறிப்பாக ஈழத்தமிழர் விடயத்தில் உடனடியாக முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்றும் ஈழத்தில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகளின் கதைகளை நம்பக்கூடாது என்றும் கேட்பதற்காக தான் வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அப்போது அங்குள்ள நிருபர்கள் நீங்கள் எவ்வாறான கோரிக்கைகளை கொண்டு வந்தீர்கள் என கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த அர்ஜுனா தான் எந்த ஒரு கோரிக்கையையும் எழுதி கொண்டு வரவில்லை என்றும் விஜயை பார்த்தால் மட்டும் போதுமின்றி வந்தேன் என தெரிவித்த போது அங்குள்ள நிருபர்களும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனதாக தெரிய வருகிறது. ஒரு நாட்டின் மக்கள் பிரதிநிதி இன்னொரு நாட்டிற்கு சென்று அங்குள்ள மக்கள் தலைவரை சந்திக்க செல்லும் போது எந்தவித கோரிக்கையும் இன்றி செல்வதா என்றும் சாதாரண மக்கள் நடிகரை பார்ப்பதற்கு அடம்பிடிப்பது போல் அவரை பார்ப்பதுதான் என் நோக்கம் என அங்குமிங்கும் அலைந்து திரிவது அவருக்கு வாக்களித்த மக்களை இழிவுபடுத்தும் செயல் என இணையத்தில் பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். அதேவேளை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இவ்வாறு நடந்து கொள்வது இலங்கையில் உள்ள அரசியல் தலைவர்களிடையேயும் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.